such a release of God in that house. Okay? Would you put your hands together? Welcome our pastor, my nephew, Christopher. Say good morning. That is the Spirit of God. That is the liberty. Amen. The joy of the Holy Spirit. Hallelujah. மாமா இங்க வரும்போதே சொன்னார், இந்தியாவில் நீ வந்துட்டியா, யூ ஆர் மலேசியா. அன்னைக்கு பிடிச்ச ஃபோர்க் ஸ்பூன் தான் இன்னை வரைக்கும் சண்டை போட்டுருங்க. அருமையான ஆவிக்குரிய தகப்பன், my dear children of God, என்னுடைய தமிழ்ல மாமா, my uncle, எப்சியக்கா, my hepsis akkas hepsi குட்டீஸ், ரொம்ப நாங்கள் எங்களோட நன்றி இந்தியாவிலிருந்து திருச்சபை சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We want to extend our appreciation. இங்கே தங்கி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப என்னுடைய பிசினஸ் சொன்னாங்க, நல்ல சாப்பிடும். For the last few days that we have been here, we've been fed well. அதற்கு காரணமாயிருந்த அருமையான தேவ பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். Every one of you who have blessed us so that we can have good food, we want to bless you. தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நாங்கள் திருச்சபையை ஜெபிக்கிறோம். We will continue to pray for you. May God's blessing rest upon you. என் பக்கத்தில் அங்கிள் நிற்கிறபடினால நான் இந்தியாவில் வந்திருக்கிறபடி அங்கிள் என் மேல இருக்க ஒரே ஒரு பயம் என்னன்னா, மைக்கு கொடுத்து இந்த நேரத்தில் முடின்னு சொன்னா முடிப்பானாங்கிறது தான். ஆனால் இங்கே வந்த நான் முதல் கொண்டு அங்கிளுக்கு இந்த விஷயத்தை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷப்பட்டேன். Always finishing the message on time. He is happy, and I will make sure I will finish my message on time today. Thank you very much. Not him, but the others are famous for not finishing at time. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம், from the book of the Acts of the Apostles, chapter 1, வசனம் 6 இலிருந்து 8 வரை, from verse 6 to verse 8. இந்த இடத்துக்கு சொல்லப்பட்ட ஒரே விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பரிசுத்த இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். Jesus had ascended to heaven. இதை இரண்டு தூதர்கள் கலிலேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And the Galileans were standing there watching him ascend to heaven. ஆறாவது வசனத்தை வாசிக்கிறோம். In the verse 6 we read, அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, so when they had come together, ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். they were asking him saying, இக்காலத்தினால் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். Lord, is it at this time you are restoring the kingdom of Israel? இந்த வசனத்தின் அர்த்தம் பொருள் என்ன என்று இதற்குள்ளே நான் போக விரும்பாமல், I do not want to take time to explain this. நேரடியாக நான் விஷயத்திற்கு வருகிறேன். I will come straight to the point. இது கடைசி நாட்களில், in the last days, கர்த்தருடைய இரண்டாவது வருகையை குறித்து, it is concerning his second coming. திருச்சபைகள் தோறும் in every church, மகா பெரிய பரிசுத்தவான்கள் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். The servants of the Lord are bringing the presence of God. எங்க போனாலும் second coming. Everywhere you go, they are talking about second coming. அந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது அடுத்த மாசம் ஆண்டவர் வந்திருக்காருன்னு பயமா இருக்கு. When you hear this kind of preaching, you think that Jesus will come next month. எங்க திருச்சில अनेक ஸ்டூடண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. A lot of students are very happy. ஏன்னா annual exam நெருங்கிட்டு இருக்கு. Because the exams are going on. அதுக்குள்ள ஆண்டவர் வந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. They thought Jesus comes, it will be better. They will escape the exams. எங்க பார்த்தாலும், wherever they go, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். people are expecting the second coming of Jesus. மக்கள் கர்த்தருடைய இரண்டாவது வருகையை எதிர்பார்க்கிறார்களோ எதிர்பார்க்கவில்லையோ, people are expecting the second coming of Lord. ஆனால் தேவனுடைய பாஸ்டர்ஸ் என்னை போல இருக்கிற ஊழியர்கள் அதிகமாக தேவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். But we pastors are preaching much about the second coming. இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் வாசிக்க, we read a very interesting thing here.
இக்காலத்திலா நீர் மறுபடியும் வருவீர். இப்போதைக்கு வச்சுக்கோங்க. Is it at this time you are going to come? அதற்கு அருமையாக நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை This என்னவென்றால், is the reply the Lord gave. நீங்க முதல்ல போய் இருக்கிற இடத்தில் சாட்சிகளாய் இருங்க. He said to them, go. He said to them, it is not for you to know times or epochs which the Father has fixed for his own authority, but go and be a witness in where you are. எப்பொழுது வருவேங்கிறது என்னுடைய கவலை. The time of coming is my problem. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் You don't need to worry about my coming. நான் வருகிற வரை நீங்கள் சாட்சிகளாய் இருங்கள். Until I come, you must be my witnesses. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு சாட்சிகளாய் இருங்கள். Be filled with the Holy Ghost and be my witnesses. இரண்டாவது வருகையை குறித்ததான செய்திக்கு நான் புறம்பானவன் அல்ல. I am not against the second coming. இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வருகிறார் என்பதை அநேக பரிசுத்தவான்களைப் போல நான் We all believe that Jesus will come again. ஆனால் அந்த செய்தி, But that message, கேட்கிற விசுவாசிகளுடைய those who hear the message, கடமைகளை மறந்து, they forget their responsibilities, அலுவல்களை மறந்து, they forget their function, சுய இச்சை அடக்கத்தை மறந்து, they forget to have self, உணர்ச்சிவசப்பட்ட கட்டத்தில் and they become very emotional, குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. and they cause confusion. ஆக இரண்டாவது வருகையில் இயேசு வருகிறார் என்ற சத்தியத்தில் The truth that Jesus is coming again, நமக்கு உணர்ச்சி மேலிட்டு இருக்கிறது. our emotions, ஆகவே நம்முடைய உணர்ச்சிகளை இந்த நாளிலே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அதிகாரி பரிசுத்த ஆவியானவர். the only one who can control our emotions is the Holy Ghost. நான் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும், Even though I am a servant of the Lord, பல வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் for கொண்டிருந்தாலும், years I have been preaching the message of the Lord. எனக்குள் இருக்கிற விளங்காத புரியாத சில கேள்விகள் உண்டு. There are some questions I don't understand. எனக்கு உணர்ச்சி பகுதி என்று ஒரு பகுதி இருக்கிறது. I have part of me is my emotion. தேவன் ஏதேன் தோட்டத்தில் களிமண்ணை எடுத்து தன் சுவாசத்தை அதில் ஊதினார். In the Garden of Eden, Jesus took the clay and he formed it and he breathed his breath into that clay. மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். And man became a living soul. அவனுக்கு சரீரம் என்ற ஒரு பகுதி இருந்தது. There was a part called the body, human body. அவனுக்கு ஆத்மா என்ற ஒரு பகுதி There was a இருந்தது. part called the soul. அவனுக்கு ஆவி என்ற ஒரு பகுதி இருந்தது. And he had the spirit part of it. ஆனால் இந்த ஆத்மா என்ற பகுதி But in the part of the soul, உணர்ச்சிகளாலும் filled with emotion, சித்தங்களினாலும் will, சிந்தனைகளினாலும் and thoughts, தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் ஆத்மா. that is the soul. இதில் இந்த உணர்ச்சி என்ற பகுதி, In the part of the emotion, ஒரு ஊழியனாக நான் ஊழியம் செய்தாலும், even though I am a servant of the Lord, எனக்குள் ஏற்படுகிற உணர்ச்சிகளை there are emotions that are in me. திருச்சபைகள் பார்க்க முடியாது. The church members cannot see my இந்த emotions. உணர்ச்சிகள் நான் மட்டுமே அனுபவிக்க முடியும். I only can know what emotion is going through me. அது நல்ல உணர்ச்சியா இருந்தாலும் சரி, தீமையான உணர்ச்சியா Maybe a இருந்தாலும் சரி. good emotion or a bad emotion. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். But one truth that the Holy Ghost has taught me, நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்போதைக்கு நினைக்கிறேன், ஒருவேளை என்னுடைய எண்ணம் எதிர்காலத்தில் மாற்றப்படலாம், இப்போதைக்கு நான் for விசுவாசிக்கிறேன், now this is what I believe. பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே in a Christian, அவர் நடப்பிக்கிற கிரியைகளுடைய கடைசி கிரியை என்னவாக இருக்கும்? what will be the last work that the Holy Spirit will do in your life? தனிப்பட்ட நம்முடைய உணர்ச்சிகளில் அவர் ஆளுகை செய்வதாக இருக்கும். He will work in our emotions.